ஹலோ கைஸ், இப்போ நான் ராஜஸ்தான் மாநிலத்தோட தலைநகர் ஜெய்ப்பூர் அங்கிருந்து ஒரு 550 கிலோமீட்டர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி ஜெய்சல்மர் அப்படின்ற இடத்துக்கு வந்து இறங்கியிருக்கேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லா பாலைவனத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். நம்ம பாலைவனத்தை வந்து பார்க்கணும் ராஜஸ்தான்லனா இந்த இடத்துக்கு தான் வரணும். இப்போ நீங்க பாக்குற இந்த கோட்டை தான் வந்து ஜெய்சல்மர் கோட்டை. பாலைவனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிட்டிக்குள்ள இறங்கி தான் நம்ம இங்க ஸ்டே பண்ணிட்டு நம்ம பாலைவனத்தை தனியா போய் பார்க்கணும். ராஜஸ்தான்லேயே நிறைய கோட்டை இருக்கு. இது ஜெய்சல்மர் கோட்டைன்னு அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தான்லேயே இருக்கிற 2வது பழமையான கோட்டைங்க. ஸோ பத்மாவத் பல சர்ச்சைகளை கடந்த ஒரு படம். ஸோ அந்த படத்தோட கதை ஃபுல்லா இந்த ஜெய்சல்மர் கோட்டையை பத்தி தாங்க இருக்கும். ஸோ இந்த கோட்டையை பத்தின ஒரு ஃபுல் ஹிஸ்டரி வந்து நான் அந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜெய்சல்மர் கோட்டையை ஃபுல்லா பார்க்க போறோம். இங்க கிடைக்கிற ஃபுட்டு, என்ட்ரி ஃபீஸ், அப்புறம் இங்க ஃப்ரீ ஸ்டே கூட இருக்குங்க. அதை பத்தி கூட நான் இந்த வீடியோல சொல்றேன். அப்புறம் இங்க கொஞ்சம் அவேர்னஸ்லாம் நீங்க எடுத்துக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ரூம் வந்து ஒரு விசிட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ரூம் இதுதாங்க ஜெய்சல்மர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இந்த கோட்டை மாதிரியே இருக்கு. வீடு, ரூம்ஸ் எல்லாமே மேலே பாருங்களேன், எல்லாமே ஸ்டோன்ஸால் தான் பண்ணியிருக்காங்க. இதனுடைய இந்த செவர் கூட பாருங்கள், எல்லாமே ஸ்டோன் தான். தெர் இஸ் நோ பிரிக்ஸ். நல்லா இருக்குல்ல. இப்போதைக்கு ஜெய்சல்மரில் கூலாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் ஓகே, வெஸ்டர்ன் டாய்லெட் தான். நைஸ். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே ஒரு மிரர், இங்கே ஒரு மிரர் இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது, இங்கே ஒரு மிரர் இருக்குது. நான் பொதுவாக வெளில ட்ராவல் பண்ணும்போது நைட் எங்கே ஸ்டே பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஹோட்டல், ஹாஸ்டலில் ஒரு 500-1000 ரூபாய் பட்ஜெட்டில் தங்குவேங்க. நான் அந்த மாதிரி ட்ராவல் சிஎஸ் ஆப்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப் மூலயமாவும் ஸ்டே பண்ணுவேன். அப்படி ஸ்டே பண்ண இடம் தான் இது. பட் இங்கே வந்து 1100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பெர் டேவுக்கு. அப்படியே ரூம்லேருந்து கிளம்பி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தால் ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையில் இது ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு உள்ளே வந்தேன். ஸோ இது வந்து ஒரு அப்பளம் மாதிரி இருக்குது. அதில் சாம்பார் ரொம்ப காரமாக, வெங்காயத்தை கல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். இதோட பிரைஸ் வந்து 40 ரூபாய் தான். இது ரொம்ப பாகிஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டுங்களா. சும்மா சாப்பிட சொல்லி சாப்பிட்டேன். பட் சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட நான் அடுத்த தங்கியிருந்த எல்லா நாளும் இந்த அப்பளத்தை நான் வாங்கி சாப்பிட்டேன். பேர் மறந்துட்டேங்க, ஆனா நான் வச்சிருக்கிற பேர் வந்து சாம்பார் அப்பளம். சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம கோட்டைக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். இந்த கோட்டைக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் கிடையாதுங்க. நீங்க பாட்டா ஃப்ரீயா அப்படியே உள்ள வந்துகிட்டே இருக்கலாம். பட் இப்போ நீங்க பாக்குற இந்த டெம்பிளுக்குலாம் உள்ள என்ட்ரி ஃபீஸ் இருக்கு. 150 ரூபாய், 200 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி கோட்டையாக இருந்தது, இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு ஊராக மாறி இருக்கு. இந்த ஊருக்குள்ளே வீடு இருக்குங்க. நல்லா இருக்குல்ல இந்த கோவில். ஸோ இது எதுக்கு இப்படி வச்சுருக்காங்க, மேலே முள்ளா பூரா உட்காரக்கூடாதுன்னா. டெசர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கு முன்னாடி இருக்கிற கோட்டையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா கோட்டைக்குள்ளே ஒரு ஊரே இருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸ் தான். உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே ஏதோ ஒரு பழங்காலத்து ஒரு நம்ம படத்தில் செட்டு போட்டு அங்கங்கே வண்டி ஓடும், இங்கே கடை இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இந்த ஒரு கோட்டை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா துணி கடை, ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபுட்டு ஷாப்பு, செப்பல் கடைன்னு சொல்லிட்டு கோட்டை ஃபுல்லாகவே. இட்ஸ் அ மந்திர். யா. One is the Raja ka Mahal. Yeah. The entrance. You coming in the first gate. Big square. நான் அப்படியே ரேண்டமா இந்த தெருவாடியே சுத்திட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த அங்கிள்கிட்ட கேட்டேன், மேலே எப்படி போய் வியூ பாயிண்ட் பாக்குறது, அதாவது கீழே எப்படி பாக்குறது, கோட்டையிலேருந்து கீழே எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோட்டை மதில் சுவர் சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரே வீடு இருக்கு, இல்லைன்னா நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம தனியா போய் ஒரு பால்கனியில் நின்று பாக்குற மாதிரிலாம் இருக்காதுங்க. நீங்க எப்படி பார்க்கணும்னா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வந்து நம்ம இந்த மாதிரி இந்த அங்கிள் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. ஆக்சுவலி இவர் கூட்டு போய் காமிச்சாரு. மேல இந்த ஹோட்டல்ல போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இங்க போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்து வியூ பார்க்கலாம். பட் நம்மளோட விஷயம் அப்படின்னு சொன்னதுனால நானும் உள்ள போயிட்டு அப்படியே ஃப்ரீயா போய் பார்த்தேன். நல்லா திவான்லாம் போட்டு வச்சு சூப்பரா இருந்துச்சு. மேல இருந்து பாக்குற வியூ பாயிண்ட் இப்படிதான் இருந்தது. ஸோ உங்களுக்கு இதுல கிளியரா இல்லைன்னா அடுத்த ஒரு ஹோட்டலுக்கு போவோம். ஸோ அங்குல இருந்து நம்ம வியூ பார்க்கலாம். The Gadisagar lake is there, no? Oh, right. The sand dunes desert is there. Where is that? There. That side. Yeah. Is there any buses to access that place? Sand dunes, to visit sand dunes. Somebody you have the gadi, have the car. Otherwise, the somebody travelers. Okay. Then you have the jeep. Otherwise,
you இப்போ பேசிட்டு இருக்கிற அங்கிள் வந்து ஒரு துணிக்கடை வச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பேச பேச நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. இவர்கிட்ட வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க மூலயமா நம்ம பைக் ரெண்ட் எடுத்துக்கலாம், ரூம் ரெண்ட் எடுக்கலாம். பட் இவரே வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறதா சொன்னாரு. நான் இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது இவர் தான் இப்படி செய்யறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் போக போக தான் தெரிஞ்சுது இந்த ஏரியாவில் கடை வச்சிருக்கிற எல்லாருமே இதே வேலையை தாங்க இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்றது மூலயமா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் போல காமிச்சாங்க. ஸோ அதே சேம் அங்கிள் வந்து கடை வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கடை. இந்த கண்ணாடி வச்சதா, கண்ணாடி வச்சாவே அது ராஜஸ்தான் ட்ரெஸ் தான் இல்லை? ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதோ எக்ஸாக்டாக இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. இந்த பிங்க் ஒரு காலத்தில் போட்டேன். காட்டன் भैया, प्योर कॉटन. अभी कार्ड में बनाऊंगा, नया शॉप मैंने लगाया है, ठीक है. पर जैन मंदिर के पास में मेरा एड्रेस है, ये आप अभी इंग्लिश में बोलते ना, इट्स इजी टू एक्सेस. नियर द जैन टेम्पल is the name is the shop is the name is the Dharamveer Textiles. Dharamveer Textiles. Yes. Okay. பையாவோட உண்மையாக சொல்ல போனால் அவங்க நல்ல ஒரு ஹெல்பிங் மேனரில் வந்து இது சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ எனக்கு பைக் எடுக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ரேட்டோட அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. உண்மையாகவே நல்ல ஒரு தேங்க்யூ பையா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இது சரித்த ஜெயின் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தா தெரியும். கடை ஷாப் நம்பர் क्या? शॉप नंबर नहीं है, नियर द जैन टेम्पल, जैन मंदिर के पास में. ஓகே ஓகே, ஜெயின் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா இங்கே தான் நிற்பார். ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்குது, வாங்கிக்கோங்க. இந்த அக்ஷர்தாம் டெல்லியில் இருக்கிற அந்த இது வந்து உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்னால் காட்ட முடியல. பட் அது எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி தாங்க. இது வந்து ஒரு சிவப்பு மண்ணால் செய்யப்பட்ட, சிவப்பு மண்ணு கல்லால் இந்த மாதிரி டிசைன் பார்க்க உட்டில் செஞ்ச மாதிரி இருக்குது. பட் இது வந்து சிவப்பு மண் கல்லால் செஞ்ச ஒரு இது. எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ மைனூட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். nice. Wow, male that female. Okay. இது வரைங்க 200ங்க. நான் இந்த கோட்டையை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு அண்ணா வந்து நம்மக்கிட்ட பேச்சு கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஜெய்சல்மர் கோட்டையில தான். ஸோ இங்கே இவரை மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் அவே அப்படின்ற ஆப்ஷன் மூலயமா நம்மள மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து வர்ற, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட வர்ற நிறைய பேருக்கு வந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம இங்கே தங்கிக்கலாம். சாப்பாடு ஸ்டே ரெண்டும் உண்டு. பட் நம்ம இங்கே கொடுக்குற சின்ன சின்ன வேலைகளை பார்த்து நம்ம தங்கிக்கலாமா. இவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் ஷேர் பண்ணுறாரு. Israeli girl. Yes. Okay. She's doing very good job. Superb. She forget to make a belly part, but that's we made it. Okay. Korea. Korea. India, Oh, South yes. Korea. Japan. Okay. Argentina. Israel. Brazil. Poland. Malaysia, is it? Malaysia. Yeah. These all peoples are working for our place. Oh. So when they are going, they can make a flag. So if I don't know drawing and I am not an artist, how can I do that? You can write something. Okay. You can write something about that. You are from India, so you write like, thank you very much to come and stay in our place, and Okay. you welcoming them. I like to clean the places. Clean it, no problem. எனக்கு இந்த மாதிரியான டிராயிங்ஸ், ஆர்டிஸ்ட் ஒர்க்லாம் எனக்கு வராதுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு அந்த அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சுட்டு நம்ம இப்போ காட்டுற இந்த ரூமில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாமா, ஃபுட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே வந்து தங்கியிருந்தவங்க என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதையும் காட்டுறாரு. ஸோ இவங்க வச்சுருக்கிற அந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டில் பக்கத்தில் ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸை காட்டுறாரு. This doing by two girls. ஓகே, எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ட்ராயிங் மேலே கிளாஸை ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தீஸ் ஆர் ஆல் ஃபார் பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட்டுக்காக அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. நைஸ். I show you.
ஸோ இப்போ நம்மளை கூட்டு வந்து காமிச்சிடுறோம். லாலா அப்படின்றவர் வந்து இந்த இடத்த காமிச்சிருக்காருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ரூஃப் டாப்பில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது அனதர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ரூஃப் டாப்லேருந்து பார்க்கும்போது நம்ம ஜெய்சல்மரை மட்டும் பார்க்க போகிறது கிடையாது. இந்த பக்கம் ஜெயின் டெம்பிள். ஸோ இங்கே வந்து ரூஃப் டாப்பில் மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ஜெயின் டெம்பிள் பார்க்கலாம். ஜெயின் டெம்பிளோட டாப் வியூ இதான். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும்னா வச்சுக்கோங்களேன், இதில் சாரி இதுவும் ஜெயின் டெம்பிள் தான். ஸோ இதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா நம்ம 200 பே பண்ணிட்டு உள்ளே போகணும். 250 rupees ஃபார் வந்து ஃபாரினர்ஸ்க்கு. எனவே உள்ளே போனால் நம்ம எல்லா கேமரா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஜெயின் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஹோட்டலில் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அவர் நமக்காக காமிச்சிருக்காரு, அதுக்காக நான் அவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள். இந்த கோட்டையெல்லாம் சுற்றி எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து ரெண்டு கோவில் இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஒரு அரண்மனை இருக்குது. ஸோ அரண்மனைக்குள்ளே போகிறதாலும் சரி, கோவிலை பார்க்கறதாலும் சரி 200 rupees என்ட்ரி கொடுத்து நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து நின்றுட்டு கோட்டைனா எல்லாமே இந்த வெளிலேருந்து பார்க்கும்போது எல்லாமே கோட்டையாக இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. நான் இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீட் இருக்குங்க. சந்தாக இருக்குது. 5க்கு 10ன்னு சொல்லிட்டு நிறைய சந்தாக இருக்குது. இங்கே கூட பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து சருந்தில் இப்படியே போயிட்டு லாஸ்ட்டாக அப்படி போனோம்னா நம்ம அந்த சந்துக்குள்ளே போயிடுவோம். இந்த ஜெய்சல்மர் கோட்டைக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒரு லேக் இருக்குது. ஸோ இந்த கோட்டையில் வந்து இப்போ வந்து 12ஆம் நூற்றாண்டில் அரேபிய நாட்டை சேர்ந்தவங்க, கல்ஃப் கண்ட்ரி சேர்ந்தவங்க, ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவங்க, சீனா நாட்டுக்காரங்களாம் கமர்ஷியல் அதாவது வணிகம் புரிவதற்காக இந்தியாவுக்கு வரும்போது இந்த டெசர்ட்டை தாண்டி வரும்போது ஜெய்சல்மார் இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றத பார்த்து அலாவுதீன் கில்ஜி, அதாவது டில்லி சுல்தான்னு சொல்லுவாங்க, அந்த டில்லி சுல்தான் இவர் இங்கே எப்படியாவது வந்து இந்த இடத்த வந்து போர் புரிஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கங்கணம் கட்டிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய வந்து வாட்சிங் டவர்ஸ், கண்காணிப்பு கோபுரத்தை வச்சு இந்த கோட்டையை பயங்கரமாக பலப்படுத்தியிருக்காரு நம்மளுடைய ஜெய்சல் ராஜா அவர். ஸோ அப்படியே இருந்தும் கூட வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் வந்து போர் தொடுத்து தோக்க போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அரசிகள், அதாவது இந்த ராஜ்பூட் சமூகத்தை சேர்ந்த அப்போ இந்த இது வந்து தோக்க போகிறோம், அது அலாவுதீன் கில்ஜி கிட்ட போக போகுது அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே இங்கே உள்ள அரச குல பெண்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து போயிட்டு தீக்குளிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட இதுதான் நீங்கள் வந்து பத்மாவத் ஸ்டோரியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பத்மாவத் ஸ்டோரி கூட வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ பட் அந்த படம் ஷூட்டிங் வந்து இங்கே எடுக்கலை. அது வந்து சோட்டிகர் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் வேறு எங்கேயும் இருக்குது. ஸோ அங்கே தான் எடுத்தாங்க. பட் இங்கே எடுக்கவும் முடியாது, ஏன்னா இது ஃபுல்லாக இப்போ வந்து கமர்ஷியல் ஸ்பேஸாக மாறிடுச்சு. பட் இந்த ஸ்டோரியை தான் அந்த பத்மாவத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டில் வந்து அக்பர் மறுபடியும் இந்த இதை வந்து போர் தொடுத்து இந்த இடத்த எப்படியாவது வசப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இல்லைன்னு அவங்க கூட சுமூகமாக நாங்கள் சொல்லிட்டு வெள்ளக்கொடியை காமிச்சு அப்புறம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இந்த இதில் ராஜ்புட் சமூகமும் அக்பரும் சேர்ந்து போர் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை கூட நீங்கள் வந்து ஜோதா அக்பர் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு இதில். ஸோ இது எல்லாமே இப்படி தான் வந்து அக்குமுலேட் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஜெய்சல்மர் கோட்டையோட ஃபுல் வரலாறு. ஸோ இதை கேட்டு நிறைய பேர் தூங்கியிருப்பீங்க, சில பேர் 10 பேர் ஓடிருப்பீங்க. சரி, கேட்டு இது வரலையும் நின்று கேட்டவங்களுக்கு நன்றி. ஸோ ஓகே கைஸ், இந்த இடத்துலேருந்து நான் கிளம்புறேன். அடுத்து ஒரு சூப்பரான இடத்துல நம்ம ஜெய்சல்மரில் தான் இருக்க போகிறோம் இன்னும் ஒரு 3 நாளைக்கு. ஸோ அப்போ வந்து வேற ஒரு இடத்துலேருந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா, பை பை. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go.